ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்துட்டு ஹார்ட் அப்படின்றவருடைய 4 ways ஸ்பெல்லிங் ரிஃபர்மேஷனில் அதுக்கான அந்த கரெக்ட் ஏன் சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்குன்றதுக்கான ரீசன்ஸை பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து டிம்னியூஷன் அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ டிம்னியூஷன் அப்படின்னா ரெடியூசிங் சம்திங். தென் சூப்பர்ஃப்ளூயிட்டி, தேவைக்கு அதிகமாக வந்துட்டு ஒரு வேர்டில் வந்து லெட்டர்ஸை யூஸ் பண்ணுறது. அதில் வந்து ஒரு சில தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஒரு சிலதை சைலண்ட் லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து தேவையே இல்லைன்ற மாதிரியான விஷயங்களை பார்த்தோம். ஸோ தேர்ட் ஒன் வந்து சப்ஆப்ஷன் அப்படின்றது. ஸோ சப்ஆப்ஷன் அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருடைய பொசிஷனில் வந்துட்டு நம்ம வந்து ரைட் சைடு இல்லாமல் அந்த இடத்த நம்ம பிடிச்சிக்கிறதுக்கு பேர் தான் சப்ஆப்ஷன். த ஆக்ட் ஆஃப் ஹேவிங் சம்படிஸ் பொசிஷன் வித்தவுட் ஹேவிங் த ரைட் டு டூ தட். நம்மளுக்கு அதுக்கு ரைட்ஸே இல்லை, ஆனால் நம்ம அந்த பொசிஷனை வந்து ஆக்குபை பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு சில லாங்குவேஜஸில், அதாவது பர்டிகுலராக இங்கிலீஷில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்ட்ஸில் வந்துட்டு ஒரு சில லெட்டர்ஸை நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா தேவையில்லாமல் பயன்படுத்திகிட்ருக்கோம். த யூஸ் ஆஃப் ராங் சிம்பிள் டு ரெப்ரசன்ட் எ சவுண்ட் an error which arises because some letters have more than one power, as in the case of the G in gentleness and together. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ராங் சிம்பிள் டு ரெப்ரசன்ட் அ சவுண்டு, ஒரு சவுண்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ராங்கான சிம்பிள் அல்லது ஒரு எரர் எங்கே அரைஸ் ஆகுதுன்னா, ஒரு சில லெட்டர்ஸ்க்கு வந்துட்டு மோர் தேன் ஒன் பவர், ஒரு லெட்டருக்கு நிறையா விதமான அந்த சவுண்ட்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறது தான் அதுக்கான ரீசன். ஸோ இப்போ இந்த ஜி அப்படின்ற அந்த லெட்டர் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னா, அதோடைய ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா ஜென்டில்னஸ், ஜே ஜ அந்த சவுண்டு. தென் டுகெதர், அதில் வந்து க அப்படின்ற சவுண்டு. அப்போ ஒரு இடத்துல வந்து அதே அந்த ஜீனில் லெட்டருக்கு ஜென்டில்னஸ் அப்படிங்கும்போது ஜ அப்படின்ற சவுண்டும், டுகெதரில் வந்து க அப்படின்ற சவுண்டும் வருது. அப்போ சிம்பிள் ஒன்று, பட் ஆனால் சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக அதை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதுதான் தப்பு. இதனால தான் வந்துட்டு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் அடுத்து மிஸ்பிளேசிங். மிஸ்பிளேசிங்னா நம்மளுக்கு நல்லா தெரியும், இடத்த மாற்றி வைக்கிறது. when letters are in wrong order, an example being fable which says heart should be written fable because we pronounce the e before the l. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா ஃபேபிள், இங்கே வந்து பக்கு அப்புறம் தான் நில்லுன்ற சவுண்டே வருது இல்லைங்களா. ஆனால் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுறோம், ஃபேபிளுங்கிறோம். எழுதும்போது பார்த்திங்கன்னா ப சவுண்டு ஃபஸ்ட்டு வருது, இல் சவுண்டு நெக்ஸ்ட்டு வருது. ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஃபேபிள் அப்படிங்கிறோம், பில் எல் அந்த சவுண்டு. ஸோ இந்த எல்இ வந்து ஆக்சுவலாக வந்துட்டு ஃபேபிள் பில், இதுதான் கரெக்டான சவுண்டுக்கான அந்த ப்ரொனன்சேஷனுக்கான அந்த லெட்டர்ஸ்னுடைய ஆர்டர். ஆனால் நம்ம எழுதும்போது பிஎல்இ அப்படின்னு எழுதுகிறோம். இந்த மாதிரி ப்ரொனன்சேஷன் ஒன்றும் அதுக்கான அந்த வேர்ட் ஆர்டர் ஒன்றும் இருக்கிற அந்த மிஸ்பிளேசிங்கும் நம்மளுடைய இந்த வேர்டுக்கான அந்த மிஸ்ப்ரொனன்சேஷனுக்கு இல்லைனா வந்துட்டு ஒரு சில லெட்டர்ஸை வந்து தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கான ரீசன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது ஹார்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவுங்க. சரிங்களா. ஸோ என்னென்ன 4 விஷயத்தை அவர் சொல்லியிருக்காருன்னா, டிம்னியூஷன் அப்படின்னா ரெடியூசிங் சம்திங், ஓவர்ஃப்ளோயிட்டினா தேவைக்கு அதிகமாக ஒரு வேர்டில் வந்து இருக்கக்கூடிய லெட்டர்ஸு. தென் அன்சப்சப்ஷன் அப்படிங்கும்போது அது ஒரு சிம்பிள், ராங்கான சிம்பிள் வந்துட்டு ஒரு சவுண்டை ரெப்ரசன்ட் பண்ணாமல் வேறு சவுண்ட்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஒரு சிம்பிள் அப்படின்னா அதுக்கு ஒரு லெட்டர் தான், ஒரு சவுண்டு தான் இருக்கணும். ஆனால் சிம்பிள் ஒன்று சவுண்ட்ஸ் வேறு அப்படிங்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். தென் மிஸ்பிளேசிங், அதே மாதிரி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம், எழுதுறது போது அந்த வேர்டோடைய அந்த லெட்டர்ஸ் ஆர்டர் வந்து என்ன ஆகுதுன்னா மாறுது. இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த ஸ்பெல்லிங் ரிஃபர்மேஷனுக்கு ஒரு காரணமாக அமைஞ்சுது அப்படின்னு ஹார்ட் சொல்கிறாரு. தென் அடுத்து, as with Smith, Hart's remedy is to use both new characters and diacritics. He proposes new letters for ஷ. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் வந்தால் இது வந்து சான்ஸ்கிரிட்டில் வரக்கூடிய ஷ. தென் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சிம்பிள், அதாவது என்ன சவுண்டு எக்ஸாக்டாக அப்படின்னா த தின்னு, தின், தென் திக்கு. இது இங்கே வரக்கூடிய இந்த த,
இதுதான் இதுக்கான ப்ரனன்சியேஷனுங்க. தென் அடுத்து இந்த லெட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா திஸ், து, இந்த சவுண்டு து, து, இந்த சவுண்ட் திஸ்ஸுக்கு வரக்கூடிய து. ஸோ இந்த ஷ, த, து இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நியூ லெட்டர்ஸ், நியூ ப்ரப்போசல்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நம்மளுடைய இந்த கான்சனன்ட் சவுண்ட்ஸில் இதெல்லாம் நியூ ப்ரப்போசல்ஸ்னு சொல்கிறாரு. யாருன்னா ஸ்மித்து வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண நியூ கேரக்டர்ஸ். ஹார்ட்ஸ் ரெமெடி இஸ் டு யூஸ் போத் நியூ கேரக்டர்ஸ் அண்ட் டைக்ரிட்டிக்ஸ். ஸ்மித்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஹார்ட் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு ரெமெடி கொடுத்துருக்காரு. என்னென்ன நியூ கேரக்டர்ஸ் அதுக்கான டைக்ரிட்டிக்ஸும் கொடுத்துருக்காரு. அண்ட் த யூஸ் ஆஃப் டாட்ஸ் அண்ட் அசன்ஸ் டு இண்டிகேட் வவல் குவாலிட்டி அண்ட் லென்த்து. ஸோ இப்போ இந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் நம்ம எழுதும்போது இதனுடைய அந்த லென்த்து இண்டிகேட் அந்த வவல் குவாலிட்டி என்ன மாதிரியான வவல், ஷார்ட் வவலா லாங் வவலா அப்படின்னு அதோட லென்த்தை இண்டிகேட் பண்ணுற மாதிரியும் அந்த அசன்ஸில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த டாட்ஸையும் அதே மாதிரி டைக்ரிட்டிக்ஸையும் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஹி டஸ் நாட் அவே வித் த லெட்டர்ஸ் ஜே, டபிள்யூ, கியூ. ஸோ இந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவர் தள்ளி வைக்கவும் இல்லை. ஹி ரைட்ஸ் வென் இன் ஹென். ஸோ வென்னுக்கு வந்துட்டு வ, ஆக்சுவலாக வேர்க்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது ஒண்டர், வ, டபிள்யூ தான் வ சவுண்டு. ஆனால் அவர் ரைட் பண்ணுற அந்த வ சவுண்ட் வந்து ஹ ப்ளஸ் யூ, ஹ அப்படின்ற மாதிரி வென்னுக்கு அவர் கொடுக்குற அந்த லெட்டர்ஸ் இருக்குது. தென் ஒய் அண்ட் யூசஸ் எ ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் சி ஃபார் ஜ, அதாவது இந்த ஷேருக்கு வரக்கூடிய ஜ, ச, இந்த ஷ ரெண்டும் சேர்ந்தா ச இந்த லெட்டர். இதுக்கு அவர் ஸ்பெஷல் ஃபார்ம் என்ன கொடுக்குறாருன்னா ஒரே ஒரு லெட்டர் இந்த சி இருக்கக்கூடிய சிம்பிளை சன்னு கொடுக்குறாரு. ஹி டிஸ்கஸஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் யூஸிங் எ டைக்ரிட்டிக் prick or dot to distinguish pairs of voiced and voiceless consonants, but in the end opts to keep the conventional symbols. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வவலுக்கு இருக்க மாதிரியே வந்துட்டு கான்சனன்ட் சவுண்ட்ஸுக்கும் வந்துட்டு ப்ரிக் அல்லது டாட் கொடுத்த அந்த வாய்ஸ்டு வாய்ஸ்லெஸ் கான்சனன்ட்ஸை வந்து டிஸ்டிங்விஷ் வேறுபடுத்தி காட்டணும்னு நினைக்கிறாரு. ஆனால் எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்வென்ஷனல் சிம்பிள்ஸ் தான் இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். வவல்ஸ்க்கு மட்டும்தான் நம்ம எழுதும்போது லாங் வவல், ஷார்ட் வவல் இப்படி எழுதுனா அது இந்த 2 டாட் வந்ததுன்னா இது லாங் வவல், அதுவே இந்த மாதிரி எழுதுனா இது வந்து ஷார்ட் வவல். ஆனால் கான்சனன்ட்ஸில் அந்த மாதிரி எந்த டிஸ்டிங்ஷன்ஸும் கிடையாது. தென் அடுத்த பர்சன் வந்து வில்லியம் புல்கர், த தேர்ட் ஆஃப் அவர் ரிஃபார்மர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து ஹார்ட், செகண்ட் வந்து ஸ்மித், தேர்ட் பர்சன் வந்து வில்லியம் புல்லக். The third of a reformer was a schoolmaster. His book at large for the amendment of orthography for English speech was published in 1580 or possibly 1581. இவருடைய புக் பார்த்தீங்கன்னா இவரோட புக் நேம் வந்துட்டு புக்கி அட் லார்ஜ் ஃபார் த அமெண்ட்மெண்ட் ஆஃப் ஆர்த்தோகிராஃபி ஃபார் இங்கிலீஷ் ஸ்பீச் அப்படின்றது தான் அந்த புக்கோட நேமே. தென் புல்கர் நோட்ஸ் தட் த ரிஃபார்ம்ஸ் ப்ரப்போஸ்ட் பை ஸ்மித் அண்ட் ஹார்ட் ஹேவ் ஃபாலன் ஆன் deaf ears and suggests that this is because their proposals would have taken English spelling too far from what is known and familiar. இவர் என்ன சொல்கிறாருன்னா ஆக்சுவலாக புல்கர் அப்படின்றவர் ஸ்மித்தும் ஹார்ட்டும் அவங்க எழுதின ப்ரப்போசல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபால் ஆன் டெஃப் இயர்ஸ், செவடங்காதில் ஊதுன சங்கு மாதிரிங்கிறாங்க. அதனால் எந்த யூஸும் இல்லை. அந்த சஜஷன்ஸ் அந்த ப்ரப்போசல்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ் உடைய ஸ்பெல்லிங்கை வந்துட்டு நம்மளுக்கு எந்த வகையிலையும் தெரிஞ்சதும் கிடையாது, ஃபெமிலியராகவும் இருந்தது கிடையாது. அவங்க சொல்கிறது எல்லாமே வந்துட்டு புதுசாக இருக்குது, அதனால் அதில் எந்த பயனும் கிடையாதுங்கிற மாதிரி அவருடைய சஜஷனை சொல்கிறாரு. For this reason, he proposes to limit himself to just 24 letters of the existing alphabet. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் ஹார்ட் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா 34 கேரக்டர்ஸ் எடுத்திருக்காரு ஆல்ஃபபெட்ஸுக்கு. ஸோ அப்படிங்கும்போது அது என்டையராகவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த காரணத்தினால இவருடைய ப்ரப்போசலை வந்து இவர் லிமிட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் 24 லெட்டர்ஸ் எக்ஸிஸ்டிங் ஆல்ஃபபெட்ஸ் இருக்க அந்த ஆல்ஃபபெட்ஸுக்கு 24 அந்த லெட்டர்ஸை மட்டும் என்ன பண்ணியிருக்காருன்னா எடுத்திருக்காரு. தட் இஸ் கவுண்டிங் IJUV as சிங்கிள் லெட்டர்ஸ். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா IJUV இதெல்லாம் சிங்கிள் லெட்டர்ஸாக எடுத்துக்கிட்டாரு. அண்ட் டு டிஃப்ரென்ஷியேட் சவுண்ட்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் டைக்ரிட்டிக்ஸ்
Bullocker indicates by means of a diacritic not only symbolic as her heart does, but also symbolic m, n, r as in bottom, button, enter. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறாரு யார், புல்லக்கர். எப்படின்னா சவுண்ட் பை மீன்ஸ் ஆஃப் டைக்ரிட்டிக்ஸ் அந்த சவுண்ட்ஸ். ஆக்சுவலாக இந்த சிம்பிளை தாங்க டைக்ரிட்டிக்னு சொல்கிறாங்க, சரிங்களா. அது வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு தனித்தனியாக போட்டு ஒன்றுக்கு ஒரு சிலபிக் மட்டும்தான் இருக்க மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இங்கே இருக்க கான்சனன்ட்ஸ் ம, ந, ர ஆஸ் இன் பாட்டம், அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு லாஸ்ட் எண்டிங்கில் வந்துட்டு, தென் பட்டன் அந்த சவுண்டு, தென் என்டர் சவுண்டு. இது எல்லாமே வந்துட்டு அந்த டைக்ரிட்டிக் வர்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த சிலபிக்கை வந்து அந்த சிலபிஃபிகேஷனை அழுத்தி உச்சரிக்கணும் அப்படின்னு அர்த்தம். He is opposed to etymologically based spelling such as det, doubt, and is also critical of the overuse of double consonants and final silent letters e's, preferring for example fell to fell, flat to flat and pin to pin. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இட்டமாலஜிக்கல் பேஸ்டாக ஸ்பெல்லிங்ஸ், இட்டமாலஜிக்கல்னால் அந்த வேர்டு எங்கேருந்து உருவாச்சு, அதனுடைய ஹிஸ்ட்ரி, எந்த வேர்ட்லேருந்து, அதாவது எந்த லாங்குவேஜ்லேருந்து அதை நம்ம பாரோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இட்டமாலஜிக்கல். அதை பேஸ் பண்ணி இன்ன வரைக்கும் நம்ம அந்த ஸ்பெல்லிங்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது தப்புங்கிறாரு, அதுக்கு அப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு டெட், டவுட் அந்த 2 வேர்ட்ஸையும் சொல்லியிருக்காரு. ஸோ டெட்டில் பார்த்தீங்கன்னா DEBT, அதை வந்து நம்ம டெட்டுன்னு தான் சொல்கிறோம், ஓகேங்களா. அதில் பி அந்த பேர்க் சவுண்டு சைலண்ட்டு. அதே மாதிரி டவுட்லேயும் பேர் சவுண்டு சைலண்ட்டு, DOUT டவுட், அவ்வளோதான். அதில் பிக்கு வேலையே இல்லை. இன்னொன்று வந்து கிரிட்டிக்கலாக சொல்லணுன்னா ஓவர் யூஸ் ஆஃப் டபுள் கான்சனன்ட்ஸ், எக்ஸ்பெஷலி ஃபைனல் அந்த சைலண்ட் ஈஸ். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து சொல்லியிருக்காரு பாருங்க. ஃபெல்லில் வந்துட்டு ஒரு எல் தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃப்ளாட்டுக்கு ஓல்டு ஸ்பெல்லிங் வந்து FALATTE ஃப்ளாட்டு. அப்புறம் பின் டு பின்னு, NE அந்த பின், அவ்வளோதான். அந்த NEக்கு அங்கே வேலையே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்னா அதை எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்போஸ் பண்ணுறாரு, புல்லக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3rd ரிஃபார்மர். Another reformer worthy of mention is Alexander Gill, whose Logomonia Anglica was published in 1619 with a revised edition published in 1621. Like Bullocker, he was a schoolmaster. Milton was one of his pupils, and it is possible that Gill's spelling influenced that of Milton. The spelling system of the 2nd edition uses fewer special characters than that of the first. Among Gill's spellings are deceitful, then delightful vowels, did, deed, common, play, take. ஸோ இன்னொரு ரிஃபார்மர் யாருன்னா நம்மளுடைய புல்கர் மாதிரியே வேர்தியான ஒரு மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு குறிப்பிட்ட அந்த ரிஃபார்மர் அலெக்சாண்டர் கில் அப்படின்றவர். இவருடைய புக் வந்து லோகோமேனியா ஆங்கிலிக்காங்கிறது 1619 பப்ளிஷ் பண்ணுறாரு. ரிவைஸ்ட் எடிஷனை 1621 பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. புல்லக்கர் மாதிரி இவரும் ஒரு ஸ்கூல் மாஸ்டர். மில்டன் வந்து இவருடைய ஒன் ஆஃப் த பியூப்பிள்ஸ். ஆக்சுவலாக அலெக்சாண்டர் கில் வந்து மில்டனுடைய டியூட்டர். ஸோ இவருடைய அந்த ஸ்பெல்லிங் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து மில்டனுடைய எல்லா ஒர்க்ஸ்லேயும் பாசிபிளி இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியும். அதே மாதிரி ஸ்பெல்லிங் சிஸ்டம் அப்படின்றது ஃபஸ்ட்டு 2nd எடிஷனில் வந்துட்டு ஒரு சில கேரக்டர்ஸை, ஸ்பெஷல் கேரக்டர்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணும்போது 2nd அந்த எடிஷனில் வந்துட்டு ஒரு சில ஃபீச்சர்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கில்லோட ஸ்பெல்லிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டிலைட்ஃபுல் பவ்வர்ஸ் அப்படின்றதுக்கு அவர் யூஸ் பண்ண ஸ்பெல்லிங் இதுதான். தென் டிட், டீட், காமன், ப்ளே, டேக். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்துட்டு கில்ஸ் யூஸ் பண்ண ஸ்பெல்லிங்னு சொல்கிறாங்க. அடுத்தது ரைட்டிங் ஆஃப் த இங்கிலீஷ் டங்க். எப்படி கரெக்டாக அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை ப்ராப்பராக எழுதுறது. Rather than being spelling reformers, some scholars, mostly like Bullocker school teachers, were more concerned with right writing or true writing, that is correct spelling of words,
within the established conventional spelling framework of English, though some were not averse to some reforming as well. ஸோ இப்போ நம்ம முன்னாடி பார்த்தா அந்த ரிஃபார்மர்ஸ் மாதிரி ஒரு சில ஸ்காலர்ஸ் லைக் புல்லக்கர் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து எதை கன்சர்ன் பண்ணுறாங்க, எதுக்கு அக்கறை காட்டுறாங்கன்னா ரைட்டிங் ஆர் ட்ரூ ரைட்டிங் அப்படின்னா கரெக்ட் அந்த ஒரு வேர்டுக்கு கரெக்டான ஸ்பெல்லிங் அதை எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா கன்வென்ஷனல் ஸ்பெல்லிங் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் இங்கிலீஷ். அது அந்த கன்வென்ஷனல்னால் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஜென்ரல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி இங்கிலீஷ்னுடைய அந்த வேர்ட்ஸுக்கான ஸ்பெல்லிங்கை கரெக்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா காயின் பண்ணணுன்றது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, தென் தோ சம்வேர் நாட் அவர்ஸ் டு சம் ரிஃபார்மிங் ஆஸ் வெல். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு விரும்பல, லைக் சம்திங் தட் அப்போசிங் டு டூயிங் சம்திங். ஒரு சிலர் அதை வந்து எதிர்க்கவும் செய்கிறாங்க அந்த ரிஃபர்மேஷன்ஸை. ரிச்சர்ட் முல்க்ஸ்டர் வாஸ் அ ஸ்கூல் master and scholar. He preceded Gill as the High Master of St. Paul's School, whose first part of Elementaria was published in 1582, a book which enriched chiefly of the writing of our English tongue. ஸோ ரிச்சர்ட் முல்ஸ்டர் அப்படின்றவர் ஒரு ஸ்காலர், ஸ்கூல் மாஸ்டர். ஸோ கில்லை தொடர்ந்து இவரும் வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் பால் ஸ்கூலில் வந்துட்டு ஒரு ஹை ஸ்கூல் மாஸ்டராக இருந்திருக்காரு. அவருடைய ஃபஸ்ட் பார்ட் எலிமெண்ட்ரியா வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1582. இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா விச் என்ட்ரித் சீஃப்லி ஆஃப் த ரைட்டிங் ஆஃப் அவர் இங்கிலீஷ் டங்க். அதிகபட்சமாக அவர் எதுக்கு முக்கியத்துவம் சொல்லி கொடுத்துருக்காரு அப்படின்னா ரைட்டிங் ஆஃப் அவர் இங்கிலீஷ் டங்க். இங்கிலீஷ் லாங்குவேஜை வந்து கரெக்டான அந்த சென்ஸில் என்ன பண்ணணும்னா ரைட்டிங் சிஸ்டமில் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இட் ஹேஸ் பீன் டிஸ்கிரைப்ட் as the most important treatise on English spelling in the 16th century. இவர் எழுதின இந்த ரிச்சர்ட் முல்க்ஸ்டர் எழுதின இந்த புக் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 16th செஞ்சுரியில் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட் ட்ரீட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புக்காக இருந்திருக்கு. லைக் முல்க்ஸ்டர் ரெகக்னைஸ் தட் ப்ரப்போஸ்ட் ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸ் தட் ஆர் டூ ரேடிக்கல் அண்ட் ஃப்ளை டு இனோவேஷன்ஸ் வில் சிம்ப்ளி ஃபெயில் டு கெயின் அக்செப்டன்ஸ், த ப்ராப்ளம் பீயிங் தட் த ரிஃபார்மர்ஸ். ஸோ புல்லக்கர் மாதிரியே முல்க்ஸ்டரும் வந்துட்டு ரெகக்னைஸ் பண்ணுறாரு எதை, அந்த ப்ரப்போஸ்டு ஸ்பெல்லிங் ரிஃபார்ம்ஸை. தட் ஆர் டூ ரேடிக்கல்னால் லார்ஜ் இன் நம்பர் அண்ட் ஃப்ளை டு இனோவேஷன்ஸ், நிறையா அதில் புதுமைகளும் கொண்டு வராங்க. பட் ஆல் ஃபெயில் டு கெயின் அக்செப்டன்ஸு, எதையுமே ஆனால் யாரும் என்ன பண்ணலை, ஏற்றுக்கொள்ளலை. ஏன், என்ன அதுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு காரணம் ரிஃபார்மர்ஸ் தட் ஆஃப் ரிஃபார்மர்ஸ், அதாவது நிறைய ரிஃபார்மர்ஸ் வந்துட்டு இந்த ஸ்பெல்லிங்க்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ணலை. Cumber our tongue with strange characters with needless diphthongs. He is therefore happy to follow current usage to a great extent, to use the 24 existing letters of the alphabet and to accept that any one letter may represent more than one sound. His aim is to tidy up English rather than radically overhaul it. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா கும்பர் அவர் டங் வித் ஸ்ட்ரேஞ்ச் கேரக்டர்ஸ் வித் நீட்லெஸ் டிஃப்தாங்ஸ். தேவையில்லாத டிஃப்தாங்ஸை எல்லாம் எடுத்துகிட்டு அந்த லாங்குவேஜினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸை ப்ராப்பராக என்ன பண்ணும் அப்படின்னா ரிஃபைன் பண்ணுங்கிறது ரிச்சர்ட் முல்க்ஸ்டனுடைய விஷ். ஸோ அவர் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். என்னென்னா அதிகபட்சமாக 24 அந்த எக்ஸிஸ்டிங் லெட்டர்ஸ் அந்த ஆல்ஃபபெட்ஸை மட்டுமே வச்சு இப்போ கரண்ட் யூசேஜில் இருக்க மாதிரி ஒரு லெட்டருக்கு நிறைய சவுண்ட்ஸை வந்து இருக்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறதை அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றாரு. இவரோட மெயின் எய்ம் என்னென்னா டைடி அப் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ராதர் தேன் ரேடிக்கலி ஓவர்ஹல் இட். அதிகபட்சமாக அந்த கேரக்டர்ஸ், அதாவது ஒரு எக்ஸிஸ்டிங் லெட்டருக்கு நிறையா சவுண்ட்ஸ் கொடுக்கறது தப்பு இல்லை, தேவையில்லாமல் நிறையா கேரக்டர்ஸை உருவாக்கி அந்த ஸ்பெல்லிங்கை வந்துட்டு ஸ்பாயில் பண்ணாமல் ப்ராப்பராக அதனுடைய அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணால் போதுமானது அப்படிங்கிறது இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, முல்க்ஸ்டருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அமாங் ஹிஸ் ப்ரப்போஸ்டு ஸ்பெல்லிங்ஸ் ஆர், ஸோ அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் ஸ்பெல்லிங்ஸை எப்படி யூஸ் பண்ணியிருக்காருன்னா ஐஇ அட் த எண்ட் ஆஃப் அ வேர்ட் இஃப் இட் சவுண்ட் ஜென்ட்லி ஆஸ் இன் டிக்ஷனரி, ஜென்ட்லி, மேனியா, ஸ்டேஃபியா, வேரி, பட் ஒய் வேர் த vowel sounds sharp and loud as in cry, defy, deny. Then F instead of Greek derived f, thus follify, orthography,
an advance of double consonants except across a symbol boundary. Thus, double for double, dabble, but budding, beginning, stripped, though word final double L is allowed. As an example for general, natural, vowel, will. Then ka for Greek derived sha, as in monarch, stomach, mere, foreign. ஸோ இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிக்ஷனரி தென் ஜென்ட்லி மேனியா இதிலெல்லாம் வந்துட்டு இந்த ஐ அப்படின்ற சவுண்ட் வந்து ரொம்ப ஜென்டிலாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணும். பட் ஆனால் இந்த க்ரையில் வரக்கூடிய ஒய் வந்து ஷார்ப்பாகவும் லவுடாகவும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. தென் இந்த எஃப்க்கு ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் சவுண்டு. தென் டபுள் கான்சனன்ட்ஸ் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அதனுடைய பவுண்ட்ரி வந்துட்டு டபுளாக இருக்கும். எப்படின்னா டபுள் டேபிளில் வர மாதிரியான டபுள் கான்சனன்ட்ஸ். தென் பட்டிங், பிகினிங், ஸ்ட்ரிப்டு இதில் எல்லாத்துலேயும் வரக்கூடிய அந்த சவுண்ட்ஸு டபுள் கான்சனன்ட் சவுண்ட்ஸு. தென் ஜென்ரல், நேச்சுரல், வவல், வெல் இதில் எல்லாம் வந்து இந்த டபுள் எல் அப்படிங்கிறது அக்செப்டன்ஸ் இல்லை. தென் கங்கிறது பார்த்திங்கன்னா மாங், ஸ்டமக் இதில் ரெண்டுலேயும் வரக்கூடிய அந்த மியர், ஃபாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லெட்டர்ஸு சிஹெச் சன்ற அந்த சவுண்டுக்கான சிம்பிள்ஸு. தென் எட்மண்ட் காய்டி அப்படின்றவர் அடுத்து ஸ்பெல்லிங் ரிஃபார்மை பற்றி என்ன சொல்கிறாருங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி, டெட் நியமன தேர்வு, பிசி, எஸ்ஐ, டிஆர்பி, அக்ரி, ஃபாரஸ்ட், ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம். அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு. தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர், சேலம். கான்டாக்ட் 9042030163. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.